பயோகேஸ் வந்து ஆரம்பித்தது வந்து 1992. இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக தான் வீட்டு உபயோகத்துக்கு தேவையான கேஸ் கரெக்டாக கிடச்சிட்ருக்குது. ஓப்பன் பண்ணுற சவுண்டு வரும் பாருங்க, ஆனால் பயந்துக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு கேஸ் சவுண்டோடு வருதுன்னு பாருங்க. வணக்கங்க. கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் வடக்கலூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கரியாக்கொன்னூர் மேற்கு தோட்டம். என் பேர் கனகராஜுங்க. இந்த சாண எரிவாயு பயோகேஸ் வந்து ஆரம்பித்தது வந்து 1992. இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக தான் வீட்டு உபயோகத்துக்கு தேவையான கேஸ் கரெக்டாக கிடச்சிட்ருக்குது. இதில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 92 ஆரம்பிக்கும் போது ஒரு இது கட்டி ட்ரம்மு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஆச்சு. இப்போ ரேட் ஜாஸ்தி வரும். அது நல்லா பராமரிச்சுட்டு வந்தால் ஒரு குடும்பத்துக்கு தேவையான கேஸு வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கேஸு கிடைக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் சாணி வந்து மொத்தமாக கரைச்சி தொட்டி நப்புற வரைக்கும் ஊற்றிக்கலாம். அப்புறம் ட்ரம் எடுத்து வச்ச கடைசியில் அது வந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்து கேஸாக வரும். அப்போ ட்ரம்மு வந்து உங்களுக்கு மேலே ஹைட்டு வரதை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு டெய்லியுமே கரைச்சி விடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ கேஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரம்லேயே அளவு காமிக்கி. கேஸ் இருக்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சும் கூட நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு 2 மாட்டு சாணம் இருந்ததுன்னா கூட போதும், கரைச்சி விட்டுக்கலாம். இது செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் நாம் அதை ரொம்ப பராமரித்து வந்தோம்னா காலத்துக்கும் இது நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான கேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் இருக்கிறது தான் பயோகேஸ் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியை ஊற்றுனா இது ஃபுல்லாக கீழே இறங்கி மண் இல்லை, அடியில் மண் இல்லாமல் கரைச்சி ஊற்றினா போதும். இந்த வழியாக விட்டுட்டோம்னா உங்களுக்கு இது கேஸ் எடுத்தது போக இந்த வழியாக சாணி வந்துடும். இதில் உங்களுக்கு சாணி பூரா வெளியே வந்துடும், அவுட்டில் வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு இதில் கேஸ் இது இன்னும் கீழே இன்னும் 3 அடி இருக்குங்க. இது வரைக்கும் இன்னும் 2-3 நாளைக்கு கேஸு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கேஸ் பூரா இதில் கிடச்சிக்கு. இதில் அளவு பார்த்துட்டிங்கன்னா ட்ரம்மை கீழே முதல்ல கீழே இறக்குன நேரத்தில் ட்ரம்மு கீழே தான் இருக்குங்க. மறுபடியும் ஒரு 2 நாள் இந்த வெயிலெல்லாம் வந்து கேஸ் சூடு பிடிக்கும்போது இந்த ட்ரம்மை அப்படியே மேலே தூக்கிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 அடி அகலம் இந்த ட்ரம்மு, இன்னும் கீழே 2 அடி இருக்குது. இப்போ 3 அடிக்கு கேஸ் இருக்குது. இந்த ட்ரம் ஹைட்டு இந்த ட்ரம்மு இப்போ கேஸ் இல்லாமல் இருந்தால் நிலத்தோடு கீழே போயிருக்கு. இப்போ இதில் கேஸ் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கேஸ் இருக்குதுங்கிறதை வச்சு நாம் எப்போ கேஸ் இல்லாத போது கரைச்சி ஊற்றிக்கலாம். மறுபடியும் ட்ரம்மு மேலே வந்துச்சுன்னா விட்டுக்கலாம், தீர இது பண்ணிக்கலாம். இது நல்லா கேஸ் எச்சா போச்சு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மேலே எச்சா இருக்குதுன்னா இது கொதிச்சும் கூட சைடில் கேஸ் வெளியே வந்துட்டுருக்குங்க. இதில் மெயின் ஒன்றுன்னா பயந்துக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரை விட இது ரொம்பவுமே கம்மி. இப்போ இதில் கேஸ் லீக் ஆனாவோ என்னன்னாவோ எதுவும் பயந்துக்க வேண்டியதில்லை. இது லைட்டரில் பற்றாது, தீக்குச்சி உரைச்ச வச்சா மட்டும்தான் பற்றும். கேஸ் லீக் இது எந்த பயம் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இங்கே இதில் ஒரு கேட் வால்வு செட் பண்ணியிருக்குதுங்க, உள்ளே அடுப்பு கொட்ட ஒரு கேட் வால்வ் செட் பண்ணியிருக்குது. இப்போ இதில் எதுக்குன்னா இப்போ இதில் இந்த ஓஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலில் வந்து வேர்வை தண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுலேருந்து தண்ணி ஓஸ் கரெக்டாக இதாகலைன்னா இதில் இப்போ உங்களுக்கு வேர்வை தண்ணியாக வெளியே வரும். இதில் வேர்வை தண்ணி வரும். இது க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறது. மற்றபடி பாருங்கள், இப்போ கேஸு ஓப்பன் பண்ணுற சவுண்டு வரும் பாருங்க, ஆனால் பயந்துக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு கேஸ் சவுண்டோடு வருதுன்னு பாருங்க.
இந்த சாண எரிவாயு பற்றி மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிக்கோலாய் ஹோபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.